ஹாய் கைஸ், திஸ் இஸ் கபிலன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு நான் ஒரு மேட்டர் சொல்லிடுறேன். தொண்டை சரியில்லை, அதனால தான் வீடியோ போட முடியல. என் வாய்ஸ் வந்து டிவி கணேஷ் மாதிரி ஆகிடுச்சு, அதனால தான் போட முடியல. ஸோ இப்போ என் கொஞ்சம் நார்மலாக இருக்கிறதுனால என்னால் போட முடியுது. ஸோ அதனால் வீடியோ போடுறேன். போன வாட்டி பிரிவினை பற்றி பேசியிருந்தேன், அப்புறம் நிறைய விஷயம் பற்றி பேசியிருந்தேன். பிரிவினையில் ஒரு விஷயம் ஜாதி, அந்த ஜாதியை பற்றி நான் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு மேட்ரு கண்டுபிடிச்சேன் இல்லை, ரியலைஸ் பண்ணேன். ஸோ அதை பற்றியும் சொல்லிடலாம். அப்படியே சேர்த்து வந்து ஃபெமினிசமும் ஆடை, அதாவது பால் ஆடையிலே நம்ம போடுறோமே, இந்த ஆடை பற்றி பேசலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நான் ஃபஸ்ட்டு மேட்ரு என்ன சொல்ல வந்தேன்னா, ஜாதி வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு ஒன்று ரியலைஸ் பண்ணேன். என்னென்னா, ஜாதின்ற ஒரு விஷயம் வந்து சில பேருக்குள்ள அப்படியே எப்படி ஊறி அப்படியே ஜாதி அப்படியே காரி துப்புறானுன்றது கண்டுபிடிச்சேன். அதனால் அது வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான். என்ன மேட்டர்னா, நம்ம வந்து ஒரு விஷயம் இருக்குதுன்னு நினச்சா அது இருக்குது, இல்லைன்னு நினச்சா அது இல்லை. ஜாதின்றது ஒரு பிரிவினை, அது நான் இல்லைன்னு, அது வந்து தேவை இல்லை அப்படின்றத நான் நம்புறதுனால எனக்கு அது வேணாம். அதை நான் வந்து யார் மேலேயும் இம்போஸ் பண்ண மாட்டேன், யாரையும் நான் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ண மாட்டேன். ஸோ இதே வந்து சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜாதி வந்து இருக்குது, நான் அதை நம்புகிறேன், எனக்கு அது தேவை அப்படின்றதுனால அதை வச்சுக்கிட்டு இன்னொருத்தனையும் கீழே தள்ளுறது, மேலே ஏற்றுறது, இப்படி பேசிக்கிட்டு திரியிறானுங்க. அந்த நாய்ங்களை பற்றி நான் பேசணுன்னா கோவத்தில் நான் நிறைய பேசிடுவேன்றதுனால நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கேன். என்ன மேட்ருனா, நான் ஸ்டேட் ஆஃப் மைண்டுன்னு அது ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ஒரு விஷயத்த இருக்குது அப்படின்னு நினச்சோன்னா அது இருக்குது. மர்ஃபீஸ் லான்னு நினைக்கிறேன். whatever you believe that happens. ஸோ நம்ம எது இருக்குதுன்னு நம்ம அதிகமாக ஆழமாக நம்புகிறோமோ அது நடக்கும், எது நம்ம இல்லைன்னு நம்புகிறோமோ அது நடக்காது. ஸோ அதனால் நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, இட்ஸ் பிரிங்கிங் எ லாட் ஆஃப் எப்படி சொல்கிறது, ஒரு யூனிட்டியே இல்லாமல் போகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்து அது வந்து எனக்கு பிடிக்காத ஒரு விஷயன்றதுனால அதை நான் நம்புகிறேன். அது நான் வேணான்னு சொல்லி தூக்கி போட்டேன். அந்த தூக்கி போட்டதுனால எனக்கு வந்து நான் இன்னொருத்தனை வந்து நான் தாழ்த்தி பேச மாட்டேன், இன்னொருத்தனை வந்து நான் வந்து கீழே தள்ளி அடிக்க மாட்டேன். இன்னொன்று வந்து எனக்கு எல்லாருமே ஈக்குவல் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டை கொண்டு வந்துச்சு. தட் இஸ் வாட் கம்யூனிசம் இஸ், ஐ கெஸ். ஸோ எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுன்றது தான் கம்யூனிசம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மைண்ட் செட்டுக்கு என்னை கொண்டு வந்துச்சு. டசன்ட் மீன் ஐ பிலாங் டு தட் பாலிட்டிக்ஸ் ஆர் சம்திங், பட் ஈக்குவாலிட்டி இஸ் வாட் ஐ பிலீவ் இன். ஸோ அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் பிறப்பால் ஒருத்தனை வந்து அவன் கீழே இல்லை, பிறப்பால் ஒருத்தன் வந்து மேலே இல்லை, பிறப்பால் எல்லோரும் சமம். அவன் இந்த குடும்பத்தில் பிறந்தான்றதுக்காக அவனை வச்சு செய்கிறவனுங்களாம் எனக்கு கோவம் தான் வருது அவனுங்கெல்லாம் பார்த்தா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிலீவ் பண்ணுற விஷயந்தான். சில பேர் வந்து இது வந்து எவனாக இருந்தாலும் சரி, ஜாதின்னு ஒரு கான்செப்ட்குள்ளே வந்தானே நான் கோவம் ஆகிடுவேன். ஏன்னா அது வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, எனக்கு அவன் வந்து எனக்கு எனிமி தான். ஸோ எனக்கு அவன்கிட்ட முரண்பாடு கருத்துக்கள்லாம் வரதான் செய்யும். ஏன்னா என்னோடய பிலீஃப் வந்து இது இல்லைன்ற ஒரு பிலீஃபு, அது அவன் இருக்குன்னு அவன் வந்து இன்னொருத்தனை மிஸ்ட்ரீட் பண்ணுறதை என்னால் தாங்கிக்க முடியாது. ஸோ அதனால தான் இந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டுன்றதுக்குள்ளே தான் அந்த ஜாதின்ற ஒரு கான்செப்டும் வருதுன்றதுனால நான் அதை வந்து ரீசெண்டாக ரியலைஸ் பண்ண ஒரு விஷயம். அவன் நம்புகிறான், எனக்கு வந்து இது மற்றவங்க இப்படி தான் இருக்காங்க. ஒருத்தன் வந்து பிறப்பால் ஒருத்தன் வந்து பெரியவன், நான் பிறப்பால் பெரியவன், பெரிய பருப்பு அப்படின்னு சொல்லிட்டு வருவானுங்க. அது வந்து அவனுடைய முட்டாள்தனம். ஸோ அது அவனோட ஸ்டேட் ஆஃப் மைண்டுன்றது தான். ஸோ I just want everyone to believe that everyone is equal, so that there won't be any conflicts இல்லை, கான்ஃப்ளிக்ட்ஸ். அதனால் இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். ரெண்டாவது மேட்ரு வந்து ஆடைக்குள்ளே வரலாம், ஓகேவா? ஆடைக்குள்ளே வந்தோன்னா என்னென்னா, இது வந்து எனக்கு வந்து எல்லாருக்கிட்டேயும் நான் வந்து சண்டை போடுற ஒரு விஷயமா என்ன நினைக்கிறேன்னா, ஆடை வந்து அவங்கவுங்களோட சுதந்திரம். இப்போ நான் வந்து நினச்சேன்னா, நான் இந்த ட்ரெஸ் போடலாம், இல்லாட்டி நான் ஒரு பனியன் போடலாம், இல்லாட்டி நான் ஒரு ஸ்லீவ்லெஸ் போடலாம், இல்லாட்டி நான் ஒரு வீனக் போடலாம். இது வந்து என்னுடைய சுதந்திரம். அது வந்து நான் இது பண்ணுறது. நான் எப்போயே ட்ரௌசர் போட்டு தான் உட்காந்துருக்கேன். ஸோ அது என்னுடைய சுதந்திரம். நான் மாலுக்கு ட்ரௌசர் போட்டு போயிருக்கேன், சிங்கப்பூரில் ட்ரௌசர் போட்டு சுற்றிருக்கேன். ஸோ இட்ஸ் மை ஃப்ரீடம், ரைட்? ஸோ அதுதான் நான் பிலீவ் பண்ணுற விஷயம்.
அம், இது இது வந்து எங்கே முரணா வரும்னா, ஒரு பெண் இதை செய்யும்போது முரணா வருது. ஏன் அப்படி முரணா பண்ணுறானுங்கன்னா, இவனுங்களுக்கு வந்து என்னன்னா, ஆண் ஆதிக்கம்னு ஒன்று இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. இவனுங்களோட இதுவும் ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டு தான். என்ன நினைக்கிறானுங்கன்னா, நான் வந்து எனக்கு 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 க்ளோஸாக உள்ளவங்கள நான் என் கண்ட்ரோலில் வச்சுக்கணுன்னா, அவங்களுக்கு என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் நான் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் திங் ஆடை, ஓகேவா? செகண்ட் திங் அவங்க வந்து எங்கே போகிறாங்க எங்கே வராங்கன்றது விஷயம். மூணாவது வந்து அவங்களோட லைஃபே கிட்டத்தட்ட இதுதான் வந்து ஒரு ஆண் வந்து ஒரு பெண் மேலே வச்சுருக்க அதிகாரம். அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றது தான் எனக்கு வந்து அந்த ஃப்ரீடம் கொடுக்காம எப்படி இருக்காங்கன்றது தெரில. ஏன்னா ஃப்ரீடம் வந்து எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விஷயம். அது அவங்கவுங்க தான் அதோட பவுண்டரி செட் பண்ணிக்கணுமே தவிர இன்னொருத்தரை அந்த பவுண்டரி செட் பண்ணக்கூடாது. ஏன் என்னோடய ட்ரெஸ்ஸு நான் போடுறேன், நான் ஏன் ஷால் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்க எல்லாருக்குமே சல்யூட் தான். ஆனால் இது வந்து எப்படி அவங்க எடுத்துக்கிறாங்கன்னா, பசங்க எப்படி எடுத்துக்கிறானுங்கன்னா, இது வந்து மற்றவங்க இப்படி பார்க்குறாங்க, மற்றவங்க அப்படி பார்க்குறாங்கன்னா, அது மற்றவங்க மேலே உள்ள தப்பு, அவங்க மேலே உள்ள தப்பு இல்லை. அதாவது இது எப்படி சொல்லணுன்னா, இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் யோசிச்சு வச்சுருந்தேன். என்னென்னா, ஊருக்கே போயிட்டு நான் வந்து நல்லவன் சொல்லிட்டு வந்தாலும் அதில் வந்து 10 பேர் கெட்டவன் தான் நம்புவேன் என்ன சரியா? ஸோ அப்போ அந்த 10 பேருக்காக நான் நல்லவனாக இருக்கிறத வந்து தப்புன்னு சொல்லி எல்லோரும் சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதே மாதிரி தான் லூஸு மாதிரி கிறுக்கனுங்க சுற்றி இருக்கிறவனுங்க எல்லாம் சொல்ல தான் செய்வானுங்க கெட்டதா. அதை போய் நம்ம வந்து அதுதான் அப்படின்னு சொல்லி நம்பவும் வச்சுருவாங்க. அது வேறு விஷயம். இந்த சுற்றி இருக்கிறவனுங்க எல்லாருமே நம்மலாம் கெட்டவனுங்கன்னு சொல்லி நம்ப வச்சுருவாங்க. அப்போ என்ன மற்றவனுங்களாம் நம்புகிறானுங்கன்னு சொல்லிட்டு நம்மளே நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம கெட்டவன் தான் போல் அப்படின்னு. அப்படி தான் இந்த சொசைட்டி ஒர்க் ஆகுது. இப்போ என்ன பண்ணுவானுங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆடையில் வந்துடுவானுங்க. வந்துட்டு பொண்ணுங்கன்னா சால் போட்டு தான் சுற்றணும், பொண்ணுங்கன்னா இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், பொண்ணுங்கன்னா சுடிதாரில் இருந்தால் தான் அழகு, சாரியில் இருந்தால் தான் அழகு. இந்த சாரின்றதே ஒரு அப்ஜெக்டிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எனக்கு என்னென்னா, அந்த காலத்தில் வந்து சாரிக்கு ப்ளவுஸ் போடவே கிடையாது சரியா? ஒரு 50 வருஷம் எடுத்துக்கோங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு பாட்டியெல்லாம் பார்த்துருக்கேன். அந்த பாட்டியை ப்ளவுஸ் போட்டே நான் பார்த்தது கிடையாது எங்கள் ஊரில். அந்த மாதிரிலாம் இருக்கிறவனா இந்த காலத்தில் என்ன டேஸுக்கு வந்து இப்படி பேசுகிறானுங்கன்னு எனக்கு புரியல. என்னத்தான் கலாச்சாரத்தை அப்படி கட்டி காப்பாற்றிட்டானுங்க. இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்ததுக்கப்புறத்து தான் எப்படின்னா, அப்போ அந்த காலத்தில் ப்ளவுஸே போடாமல் சுற்றினவங்களாம் என்ன, அந்த கேரளாவில் இன்னும் மோசம். அதாவது பிரஸ்ட்டுக்கு வந்து வரி கட்ட சொன்னாங்க கேரளாவில் சரியா? அந்த அளவுக்கு மோசமானவனுங்க அந்த காலத்தில் இருந்தவனுங்க. அதை விட என்னடா கிழிச்சிட்டிங்க. எனக்கு இந்த முன்னோர்கள் கான்செப்டுக்குள்ளே வந்தாலே எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஏன்னா அவனுங்க பண்ணாத தப்பெல்லாம் பண்ணிவிட்டு அவனுங்களே நம்ம புகழ்ந்து இது பேசுகிறோம். அதுதான் எனக்கு காண்டாகிற விஷயம். என்னென்னா அவனுங்களே அப்ஜெக்டிஃபை பண்ணிட்டானுங்க அந்த காலத்துலேயே. இப்பயும் வந்து அதை வந்து சொருகிறானுங்க உள்ள. அதனால தான் என்னென்னா, என்ன மேட்ருன்னா, மேட்ரு விட்டனே என்ன மேட்ருன்னா, நீங்கள் வந்து கலாச்சாரத்தை கட்டி காப்பாற்றலாம் வேணாம். அது ஆல்ரெடி நல்லா தான் இருக்குது. நீங்கள் வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளே அப்ஜெக்டிஃபை பண்ணி அவன் வந்து என்ன பண்ணுவான், இந்த பொண்ணே வந்து ஆப்ஜெக்ட் தான் அப்படின்ற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவானுங்க. அதனால தான் சொல்கிறேன், ப்ளீஸ் ஆடைன்றது அவங்கவுங்களோட சுதந்திரம். அண்டு இது 10 மணிக்கு மேலே வெளியே போகிறது இதெல்லாம் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுனால ஒரு சுக்கும் பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் உங்கள் பிள்ளைய ஒழுங்காக வளர்க்கலன்னா அது அந்த பிள்ளையோட தப்பு தான் தவிர அந்த பொண்ணோட தப்பு கிடையாது. ஸோ அதனால் ஃப்ரீடம் இஸ் தேர் சாய்ஸ். அண்ட் வாட் எவர் இட் இஸ், டோன்ட் கண்ட்ரோல் பீப்புள், டோன்ட் மெனிப்புலேட் பீப்புள் அண்ட் டோன்ட் அப்ஜெக்டிஃபை பீப்புள். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த இதில் என்னோடய கருத்து. என்ன ட்ரெஸ்ஸு போட்டாலும் கேவலமாக பார்க்குற சொசைட்டி தான் இது. என்ன ட்ரெஸ்ஸு போட்டாலும் தப்பு பண்ணுன்ற எண்ணத்தோடு சுற்றுறவனுங்க தப்பு பண்ண தான் செய்வானுங்க. அதுக்காக வந்து நீங்கள் அவனுங்களை மாற்றணுமே தவிர ஒவ்வொருத்தரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு சுற்ற முடியாது. அதாவது இதில் கேப்டன் அமெரிக்கா வின்டர் சோல்ஜர்லன்னு நினைக்கிறேன், அதில் ஒரு இது சொல்லியிருப்பாங்க. அதாவது தப்பே நடக்கக்கூடாதுன்றதுக்காக எல்லாருக்கிட்டையும் கன்று கொடுத்துட்றதா அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் வரும். அது எப்படி அப்படி யோசிச்சிருப்பானுங்கன்னு தெரியாது. அதாவது தப்பு நடக்கக்கூடாதுன்றதுக்காக எல்லாருக்கிட்டையும் கன்று கொடுத்துட்டிங்கன்னா அவன் அடிச்சுட்டு செத்துருவான். அதுவும் தப்பு தானே? அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரையும் கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதுனால தப்பு நடந்துட்டு நின்றுடுமா? இல்லை. இப்போ ஒவ்வொருத்தரையும் ஒழுங்காக வளர்க்குறதுல தானே இருக்குது. படிங்கடான்னு சொன்னால் கேட்குறீங்களாடா? அது வேறு விஷயம். அதுக்கு நாம் அப்புறமா வருவோம்.
இந்த ஒரு மேட்ரு. ஸோ அப்புறம் ஃபெமினிசம்னு ஒரு கான்செப்ட்குள்ளே வரணும். அதாவது 3வது டாபிக். ஃபெமினிசம்னா என்ன அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். விமன் ஆர் டெல்லிங் தட் ஃபெமினிசம் இஸ் ட்ரிங்கிங் அண்ட் ஃபெமினிசம் இஸ் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல் தட் ஷிட். பட் ஃபெமினிசம்னா என்னென்னா ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஒரு இடத்துல ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆணுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அதே இடத்துல அந்த பொண்ணுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். ஆப்பர்ச்சுனிட்டி வேறு, சாய்ஸ் வேறு. என்னுடைய சாய்ஸை நான் சூஸ் பண்ணுறதுன்றது வேறு, அங்கே கிடைக்க வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போகிறதுன்றது வேறு. நீங்கள் வந்து குடிக்கிறதோ தம் அடிக்கிறதோ அது உங்களோட சாய்ஸ், அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அதுவும் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் சேம் கிடையாது. ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கணுன்றதுக்காக தான் விமன்ஸ் டேவே கொண்டாடுறோன்றது யாருக்குமே தெரியாது. எல்லோரும் விமன்ஸ் டேன்றதுனால விமன்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஸ்டேட்டஸ் போடுறானுங்களே தவிர அவங்க எதுக்காக அந்த விமன்ஸ் டே கொண்டாடுறோன்னு நீங்கள் போய் பாருங்கள், கொஞ்சமாவது ரிசர்ச் பண்ணி பாருங்கள். ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கணுன்றதுக்காக அந்த காலத்தில் போராடி அவங்களுக்கு வந்து ஈக்குவல் சேலரி கிடைக்கணுன்றதுக்காக போராடினால தான் விமன்ஸ் டேன்னு ஒன்று கொண்டாடுறாங்க. ஓகேவா? அதுவே நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக போராடுறது தான் ஃபெமினிசம். ஸோ ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஃபெமினிசம் கொண்டாடணும். ஸோ ஃபெமினிசம் ஒரு கான்செப்டாக வருது. ஸோ அதனால் ஃபெமினிசம் வந்து இதுதான் புரிஞ்சுக்கிட்டு ஃபெமினிசம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபெமினிசம்னால் தண்ணி அடிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதோ இல்லை குடிக்கிறதுக்கு தம் அடிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதோ கிடையாது. இட்ஸ் அபவுட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஈக்குவாலிட்டி. ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கங்க. அண்ட் ஆடை சுதந்திரம் இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் ஃபெமினிசம். ஸோ அதனால் இது மொத்தமும் ஒரு பிக்சருக்குள்ளே வருதுன்றதுனால இதோட என்னுடைய கருத்துக்களை முடிச்சுக்கிறேன். அண்ட் த திங் இஸ் தட் ஐ எம் டாக்கிங் அபவுட் திஸ் பிகாஸ் I've seen many people misunderstanding things, and I just want to make sure that they do understand. அப்ஜெக்டிஃபை பண்ணுறதும் என்ன ஐயோ மறந்து போச்சு அந்த வார்த்தை கமான் அப்ஜெக்டிஃபை பண்ணுறதும் ஸ்டீரியோ டைப்பும் ஒன்று. ஸ்டீரியோ டைப்புன்றது அந்த ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே அவ்வளோ அர்த்தம் இருக்குது. ஸ்டீரியோ டைப்புன்றது என்னென்னா சாய்ஸ் கிடையாது. ஸ்டீரியோ டைப்புன்றது சாய்ஸ் கிடையாது. சாய்ஸுன்றது எப்படின்னா, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு இப்படி இருந்தால் போதும் அப்படின்றது தான் சாய்ஸ். ஸ்டீரியோ டைப்புன்றது என் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் ஸ்டீரியோ டைப். அப்படி தான் நீங்கள் வந்து இந்த சமுதாயம் ஒரு பெண்ணையும் ஒரு ஆணையும் நடத்துது. இப்படி தான் நீ இருக்கணும், அப்படிலாம் ஒரு சுக்கும் கிடையாது. உங்களுக்கு பிடித்தது போல் நீங்கள் இருங்க. தட் இஸ் கால் ஃப்ரீடம். அதை கொஞ்சமாவது சுவாசித்து பாருங்கள். அவ்வளோதான். நான் இதோட என்னுடைய கருத்துக்களை முடித்துக்கொள்கிறேன். இதுதான் என்னுடைய புரிதல். இது உங்களுக்கு முரணாக கூட இருக்கலாம். முரணாக இருக்கிறவங்க ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷனில் வந்து சண்டை போடுங்க, ஜாலியாக வந்து பேசுவோம். அண்ட் தட் இஸ் இட். பை கைஸ், பாய்.